எடி போவோம் டி, எவ்வளோ நேரங்களே கடந்து அழுதுட்டு இருக்கு. போவோம் வா. நான் வீட்டு பக்கம் வர மாட்டேன். என்ன அடிச்சு கொன்னுருவாரு அச்சாரு. சொல்லி தானே வெளியே அனுப்பி விட்டாரு. கழுத்தில் எழுதியிருக்க பச்சை அழிச்சாதான் வீட்டுக்குள்ள விடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறி நான் அழிக்காம போலமுன்னா என்ன கொன்னு தின்னுருவாரு. ஆளு நல்ல தண்டி ஆட்டி இருக்காரு. ஒரு அடிக்கு தாங்குவேனானா ஆச்சி ஆச்சி அது கேளுங்க ஆச்சி. எவன்கிட்ட பேட்டி நான் கேட்பேன். காய்ச்சல் கிளவழியா நான் போய் கேட்கறதுக்கு இளவு இப்படி குச்சி அடிச்சுலாம் வச்சிருக்குன்னா எவன்கிட்ட போய் என்னன்னு கேட்பேன். இந்த லட்சுமி வேற என்ன கேடி கேடி வாராட்டி அவளை நினைச்சு கூட கொஞ்சம் எனக்கு வைத்த கலக்கு. நீ வேற இருந்து நான் ஊருக்கு போன மாட்டேன். நீ வாட்டி எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க ஆச்சு. இல்லைன்னு அந்த மரத்துக்கு மேலே யாரும் அங்கனே இருந்துருவேடா. வீட்டு பக்கம் எனக்கு ஒரு டாக்டர் பையில தெரியும் பட்டுக்கோ. டாக்டர் தான் நினைக்கின்ற பையன் போகும்போது ரத்தமெல்லாம் எடுப்போம்ல அந்த பையன். அவன்கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா? கேளுங்க கேளுங்க ஆச்சு. எந்த பையனாலும் கேளுங்க. 10-200 கொடுத்தாலும் கொடுக்க கேளுங்க ஆச்சு. இதை பச்சை அழிக்கிறதுக்கு 3000 ரூபாய் கேட்கல. நான் சொத்தை வித்தா 4 தடவை 5 தடவை போய் அழிப்பேன். ஐயோ பாவி பக்கம் தெரியாம இவர் பேரை கொண்டு நட்டு வச்சுட்டேனா என் கழுத்துல. சரி சரி இரு கேட்டுட்டு. ஹலோ மக்காண்ட நான் வந்து ஆச்சி பேசுகிறேன். ஆச்சினா யாரு? அப்பத்தாவா? அப்பத்தா ஆச்சி, நான் டியூட்டில இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன், புறவு பேசட்டா? அப்பட்டா இல்ல மக்காண்ட ஒருக்கா ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். ரத்தம் வலிக்காம எடுத்து ஆச்சி ஒரு நம்பர் கேட்ட ஞாபகம் இருக்குவா? அந்த ஆச்சி எனக்கு எப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துன்னு தெரியலையா? இங்க பாரு மக்கா, நான் ஒண்ணு கேட்கறதுக்காண்டி தான் போட போட்டேன். எனக்கு ஞாபகம் இல்ல, என்ன கேட்கணும்னு சொல்லுங்கண்ணா. வேலையில இருக்கேன் டியூட்டில. இப்ப நான் போன் பேசுனது டாக்டர் பார்த்து ஏசுவாங்க. அதான் டூட்டிலே இருக்க. சரி இந்த ஆச்சுக்கு ஒரு சந்தேகம் பட்டுக்கா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி கடைசியில் கொண்டு பச்சையை ஊற்றி வச்சிருக்கா. அதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு பூட்டு பார்லர் போனோமா, அங்கே உள்ள சிரிக்குமா சொல்லிட்டு அதை 4 தடவை 5 தடவை வந்து எடுக்கணும். ஒரு தடவை போனாலே 3000 4000 ஆகும்னு சொல்லுக்கா. உங்கள் ஆஸ்பத்திரியில் அது போல எடுத்து தருவாங்களா? மக்கள் நீ டாக்டர் தான், அதுக்கு என்ன செய்யணும்? வலிக்காம பைசா செலவு இல்லாமல் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டாயா? பாட்டி, நான் டாக்டர் ஒன்றும் இல்லை, லேபு டெக்னீசியனு. இந்த எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது பாட்டி. எங்க ஆஸ்பத்திரி ஜெனரல் ஆஸ்பத்திரி, இங்க அதெல்லாம் எடுக்க மாட்டாவ. செனிரலிக்கா உங்க ஆஸ்பத்திரி நான் என்ன இதுக்கு திறந்து வச்சிருக்கேன்? இதுவும் ஒரு வழியானே. இதுக்கும் ஆஸ்பத்திரிலாம் வேண்டாமா? ஏடி அவன் செனிரல் ஆஸ்பத்திரி என்னோ சொல்லிதான் பட்டுக்கா. இந்த போய் டாக்டர் லட்டி லேபில் வேலை பார்க்கணும். டாக்டர் லட்சம் உன் பேரை ஜாவு பண்ணி வச்சிருந்தேன். டாக்டர் பையன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு சாத்த இது வேற. சரி நீ கோவப்பட்டு கூடாத. நான் நீ டாக்டர் நினைச்சு அடிக்கிறேன். சரி மக்கா வைக்கட்டுமா? யாருன்னே தெரியல இந்த பாட்டி. வைங்க. கேட்டி அந்த பையன் டாக்டர் இல்லையா? டாக்டர் பையன் இல்லாட்டி நினைச்சுக்கிட்டு நாங்கள் பிணைச்சிட்டு கிடந்தேன். டாக்டருக்கு சவகாசம் எனக்கு உண்டு, டாக்டர் சவகாசம் எனக்கு உண்டுன்னு. சரி இப்போ என்னைக்கு இருக்கு? அது ஆஸ்பத்திரியில் எல்லாம் பார்க்க மாட்டாரா அவங்க டாக்டர்? கேட்டி நான் சொல்ல மாதிரி ஜெகி உன் மாப்பிட்ட போய் சொல்லி 2-3 நேரம் வர சொன்னாவே. ஒரு நேரம் போகிறதுக்கு 100 ரூபா தான் ஆகும்னு சொல்லு. 2000 3000 சொன்னு அடிச்சு பச்சு அன்னைக்கு அனுப்பி விட்டுருவான். நீ முதல்ல வீட்டுக்கு வா. அடிப்பாராஜி கண்டிப்பா சவத்து முடிஞ்சு கையை வெட்டி தள்ளிக்க. நீ வாட்டி வேற வழி கிடையாது. வேற இதை எடுத்தாலும் சரிபடாது. 4 நேரம் 5 நேரம் மாப்பிச்சிடமே எடுப்பேட்டி. அது இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி நீ வா. உன் கழுத்துல முக்காடை போட்டு மறைச்சிக்கிட்டு வா. வேற என்ன கேட்குக்கு வா. லட்சுமியாட்டி என் பாவி கிரிக்கு என்ன நம்பி குறைச்சிக்கிட்டு வருவான்னு நினைக்கேன். அம்மா கையில மாற்றமா செட்டுட்ட முட்டினா அவளுக்கு பயிட்டு நானே மோய் வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன். பச்சனாலி யாரையும் அறுத்து கிழிச்சிட்டு தான் வர. நம்மளாதான் இருப்போமோ? நானா தான் மட்டும் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஞாச்சிக்கே இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு கிடந்து என்னதான் அறுத்து கிழிச்சிட்டு கிடக்கானு. இதுக்கு எம்மடி எட்டி அந்த மரத்துக்கடியில் ஒழிஞ்சு கொடுத்தேன். போன பிறகு எனக்கு கூப்பிடுச்சு. நானும் வாரையாச்சி என்னையும் தான் யாசுவா. நீ கடத்தி கடப்பல என்ன மட்டும் அறுத்து கிழிச்சு கிடப்ப. நான் வர மட்டும் நீ போவாத. நீங்க நின்று அவளை விரட்டி விட்டுட்டி என்ன குடுகுடுன்னு உடனே யாச்சி ஆச்சி போனா என் கடமை ஓடியன்னு தெரியலையே. இது வந்துட்டாலே இவளுக்கு இருக்க இதுல இவ வேற. லட்சுமியே எப்படி இருக்கட்டி?
என்ன சொல்லதுக்கு நம்மளே விட்டு அடுத்து விட எங்க போறிய ரெண்டு பேரும் சொன்ன கேட்கவும் செய்ய மாட்டேங்க அம்மா பாரோட்டி எம்மாடி இவனை பார்த்தாலே அடி வயிறெல்லாம் ஒரு மாதிரி அனல் பறக்க கலங்குவேன் யாச்சி மாட்டு நம்ம கேட்டுருவோம் எம்மா நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் எடி ஊதா எடி உங்க அம்மைக்கு சரியா விளையாட்டின்னு குரலு நல்லா தான் இருந்து காலையில இருந்து ஒவ்வொருத்தர் வீட்லயே போய் சண்டைய போட்டுட்டு இருக்கா அது மறுபடியும் தொண்டை பழைய கரகரன்னு இழுக்குது சொன்னா கேட்க மாட்டேக்கா மொட்டை ஆச்சியை பார்த்து நாலு அறுப்பு கொடுத்தாதான் மனசு அருணும் ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கா எங்கேயாவது அந்த ஆச்சியை பார்த்தேன்னா ஊர்ல இருக்காண்டேன்னு சொல்லிருங்க எங்க அம்மா இருக்க கோவத்துக்கு என்னனாலும் பண்ணிடுவா இளவுல இது வேற சரி நான் சொல்லிட்டு நிப்பா உங்க அம்மா இப்ப எப்படியா வீட்டுக்குள்ள அடைச்சு கதவை போட்டி வைக்கி இங்க இருந்தா ஊருக்கே பேஞ்சரு பாரோட்டி சுருக்குமாவா என்ன கேட்டுக்கிட்டு தெரியாதா இருட்டி நாங்க கொஞ்சம் சரியாயிட்டு பாட்டுலாட்டி என்ன கேட்டு கிடக்கலாம் ஆமாச்சி இருக்க இதுல என்னவ கவனிக்காம விட்டுட்டா நல்ல வேலைக்கு ஐயோ யாச்சி வீட்டுக்கு போகணுமே வீட்டுக்கு போன சீக்கிரம் போட்டு என்ன போட்டு இது பண்ணிட்டு இருக்காது நானே அவளுக்கு பயந்து போய் கிடக்கேன் இப்ப அவள்கிட்ட சண்டை போடுற மனநிலையில நான் இல்ல சரி நீ வீட்டுக்கு வாரியால எங்கே இருக்கியா போறேன் எங்க இருக்கவனு கேளு உங்க ஆச்சி பஸ் கிடைச்சிட்டான்னு கேளு எப்படி இந்த நேரத்துக்கு பஸ் இருக்காது பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருப்பாவ கேளு இன்னைக்கு ஒரு முடிவு காணாம விட மாட்டேன் இருப்பா போன இப்பதான் போகுது ஹலோ யாச்சி எம்மா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்காச்சி இன்னொரு காமணி நேரத்துல பஸ் வந்துருன்னு சொன்னாவே இங்க வர சொல்லு கண்ணு உன்னை வர சொல்லு சும்மா இருப்பா ஏன்பா நீ வேற சொல்லு கண்ணு உங்க அம்மையை இப்படி அசால்ட்டா விட்டனால செஞ்சுட்டு வந்துருக்க வேலையை பண்ணி சொல்லு என்னாச்சு அவளை எங்க யாச்சி வீட்ல ஒரே சண்டைச்சி பேர போய் அப்பாக்கு பேர பச்சை குத்திய அசிங்கமாக்கிட்டு வந்திருக்கா அப்பா கோவத்துல உனக்கு போன் போட்டு வர சொல்லுங்க ஒரு வீட்டு பக்கம் வாங்கல சீக்கிரம் வர சொல்லு ஏன்பா நீ வேற யாச்சி கொஞ்சம் சீக்கிரம் வருவீங்களா அப்பா கோவத்துல இருக்கு நீ வாச்சி சீக்கிரம் என்னமா சொல்லுது அந்த பாதகத்தையே வச்சுக்கிட்டு இந்த மனசுல கடந்து பாடாபடுதாரு நீ போன வை நாச்சி அங்கன வாரேன் ஐயோ கடவுளே இவையா வீட்டுல டெய்லி சண்டை போட்டுட்டு கடக்கா என்னத்த குத்திட்டு வந்திருக்கா இவா என்னன்னு சொல்லி தொலையதுக்குன்னே தெரியலையா நிம்மதியா இருக்க விடுதாளா ஐயோ எப்பா ஆச்சி பேசுற காமன் நேரம் தான் இருக்குன்னு சொல்லிச்சு நான் தான் கூப்பிட்டேன் எப்பா சண்டை போடாதப்பா பாவம்ப்பா அம்மா செஞ்சதுக்கு ஆச்சி என்ன பண்ண ஆச்சி பாவம் பாம்போல அங்க வர போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரேன்ட்டு நிக்கி நீ ஏன்ப்பா இப்படி பண்ணுத அப்போ உங்க அம்மா செய்யதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நான் தலையில் தூக்கி வச்சு ஆடணுமா இங்க பாரு கண்ணு நான் வேண்டான்னு உனக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவ போய் இது பண்ணிட்டு வந்திருக்கா பாரு இப்ப நான் கேட்டேன்னா என் பேராக குத்தணும்னு இது சரிப்படாது அவங்க அம்மா வீட்டுல போய் 10 நாள் நின்றுட்டு வரட்டு அப்பதான் சரியாகும் வாட்டி உன் வீட்டுக்கு தானே வர வா இவ ரொம்பலாம் ஆட்டுகா வாட்டி தள்ளி பங்காச்சி என்ன சிரிச்சுக்கிட்டே வாரா எடுத்துட்டாளோ இங்க பாரு ஏடி என்ன பத்தி இந்த வீட்ல யாராவது ஏதாவது பேசுனதுக்கு அப்புறம் இருக்கு எடி எல்லாம் சரி பண்ணிட்டியா காட்டு எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு சரி பண்ணாம ஒண்ணு இப்படி வந்து பல்ல கட்டி நிக்க மாட்டானே அது எப்படி சரி பண்ண முடியும் கழுத்தை கட்டு பச்சை குத்துனது உடனே எப்படி போகும் அதான் சரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டாலாட்டி சும்மா இருந்துட்டு அவளை கோவத்துல இருக்கா நடிக்காதடி நீ உன்னை பத்தி என்ன தெரியும் காட்டுடி கழுத்தை இங்கேரோ நான் கழுத்துல இருக்கதெல்லாம் சரி பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு ஏற்கனவே நான் கோவத்துல இருக்கேன் போகும்போது என்னென்ன பேச்சு பேசுனேரு அப்ப நான் என்ன இழுத்து வாயா நீ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்ப சரி பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நீ தொங்க வேணாங்கும் சரிட்டு பொறுமையா இருக்கு போட்டு விட்டு உடனுமாமில்ல தள்ளிட்டி அது எப்படி ஒரே நேரத்துல ஒரு நிமிஷத்துல பச்சை குத்துனா போவாத சும்மா நம்மள பைத்தியாரி நினைச்சிட்டு இருக்காவ இவ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டு ஆடதுக்கு இப்ப சரி பண்ணிட்டு வந்துட்டோம்ல பத்திரகாளியா கொக்கானாவலாம் ஆடிடுவோம் சரி அப்படி நான் வாரேன்னா சண்டை போடாத மாப்பிள்ளக்கான மண்ணுக்கு விட்டுரு வாரம்ல ராஜமலை
கண்ணு உண்மையிலேயே பேர அழிச்சிட்டு வந்துட்டாளே. ஐயோ உங்க ஆச்சிக்கு போன்னு போட்டு வராண்டான்னு சொல்லு கண்டு என்ன கொன்னுருவாய் போவா. நீ ஒரு ஆளுதான் அவசரப்பட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துருக்கலாம்லப்பா. என் கண்ணு போன்னு போட்டு உங்க ஆச்சியை பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொல்லிரு கண்ணு. இரு போனி எடுக்கலையா? இல்லப்பா போன் எடுக்க மாட்டேன், ரிங்கு போகுது. என்னாச்சு கண்ணு? கூட ஒரு காடி. போன் எடுக்க மாட்டேங்க, ஆச்சி வந்துட்டு இருக்குமா இருக்கும், நடந்து வந்துட்டு இருக்குமா இருக்கும், அந்த பையில போன் இருக்கும், போன் எடுக்கல. ஐயோ செத்த, இன்னைக்கு நாங்க அவன் என்ன கொன்னுருவாளே. அது எப்படி எடுத்துட்டு வந்து அவன் எடுக்க மாட்டேன்னு நினைச்சிடலாம். நான் சொன்னேன் மாட்டுனா சோழி முடிஞ்சு நீ ஆரம்பிச்சு விட்டு இன்னைக்கு சண்டை தான் போ.